வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடியும். நம்ம சேனைகளை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கணிச்சு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கப்பட்ட நல்ல ஒரு வெற்றியான ஒரு மகுடத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த மகுடங்கள் முடிசூட்டப்படுவதற்குண்டான நல்ல ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல வாய்ப்பு என்ன? இந்த உலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது தான் ஆயுசு நாட்கள். 2வது நேரம். இந்த டைம் உங்களுக்கு எனக்கும் கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அப்படின்றால் இந்த நேரத்துக்குள்ளாகவே நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ, அதாவது என்னென்ன விதைக்க வேண்டுமோ, என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ எல்லாவற்றையும் நீங்கள் நான் செய்யும் பொழுது என்ன உண்டாகுது என்றால், குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ளாகவே நீங்கள் இந்த உலகத்தில் வெற்றி அடைய முடியும். ஏன் காலம் தள்ளி கொண்டு போகிறது? ஏன் வெற்றி தள்ளி கொண்டு போவதென்றால், அந்த காலத்துக்குள்ளாக அந்த நேரத்திற்குள்ளாகவே நீங்கள் நாளும் செய்ய வேண்டிய அந்த விதையாகப்பட்டது, அந்த கற்றுக்கொள்வதாகப்பட்டது, ஆரம்பிக்கிறதாகப்பட்டது, அந்த அறிவை பெற்றுக்கொள்வதாகப்பட்டது, அது தொடங்கும் பொழுது குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ளாகவே நீங்கள் ரிசல்ட் பார்க்க முடியும். அப்படி என்றால் சீக்கிரமாக ஒன்றை நீங்கள் செய்யுங்கள், சீக்கிரமாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள், சீக்கிரமாக ஒன்றை விதைங்கள், சீக்கிரமாக நீங்கள் அறுவடை பார்க்க முடியும். அதில் பேர் லேட் ஆகாது. லேட் ஆகிடுச்சு, எல்லாமே கால தாமதமாக இருக்குது, நான் என்ன பண்ணேன்னு சொல்லி இந்த குழப்பமே தேவையில்லை. காலத்துக்குள்ளாகவே நீங்கள் நானும் வெற்றியோடு வாழ்வதுதான் நம்மை படைத்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதில் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஏன் உங்களை ஒரு மாதிரி சோர்வாக பார்க்குறார்கள், பலவீனமாக பார்க்குறார்கள், காலம் தாழ்ந்து போகுதே என்று சொல்லி இன்னும் வெற்றி அடையவில்லையே, இன்னும் இந்த காரியத்தை ஜெயமாக அவங்க முடிக்காமல் இருக்கிறாங்களே சொல்லிவிட்டு ஏன் நம்ம நேசிக்கிறவங்க மனசோர்ந்து அடைந்து போகிறாங்க என்றால், காலத்திற்குள்ளாக செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்து முடிச்சுடும் பாருங்க. அதன் பிறகு நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க, நிம்மதியா இருப்பாங்க, சமாதானமா இருப்பாங்க. அந்த வெற்றி முழு உலகத்துக்கும் பறைசாற்ற வேண்டும் என்றால் காலத்திற்குள்ளாக நீ நானும் செய்ய வேண்டியதை கற்றுக்கொள்வோம், விதைப்போம், ஆரம்பிப்போம். அதன் பிறகு ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.